ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கருணைக்கிழங்கு வச்சு ஒரு டேஸ்டியான மசியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை பச்சடின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சடி பண்ணுறதுக்கு கருணைக்கிழங்கை நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. மண் அதிகமாக இருக்கும். கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் மட்டும் வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சிட்டா கிழங்கு கூலாக போயிடும். இப்போ பச்சடியை தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு காஞ்ச மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் 2 காஞ்ச மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, நான் ஒரு 10-12 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம கிழங்கு வெந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, 2 விசிலில் கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இது ஒரு நார்மல் வாட்டருக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நார்மல் வாட்டரில் சேர்த்துட்டா தோல் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே தோலை உரிச்சாச்சு. இப்போ இது கரண்டியால் லைட்டாக மட்டும் மசிச்சுக்கோங்க. அப்போனா தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு பாதி தக்காளியை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது உங்களோட விருப்பம்தான், வேணாட்டி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. கருணைக்கிழங்குல கொஞ்சம் விறுவிறுப்பு தன்மை இருக்கும், அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் அந்த புளி தண்ணியிலே வேக வச்சுக்கோங்க. அப்போனா தான் அந்த விறுவிறுப்பு தன்மை குறையும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிழங்கு புளி தண்ணியிலே கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 4 ஸ்பூன் போல் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான கருணைக்கிழங்கு மசியல் தயார். இது சாம்பார் சாதம், மட்டன் குழம்புக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு செஞ்சால் கண்டிப்பாக நாங்கள் அந்த பச்சடி செய்வோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.